என் ஒய்ஃப் ரொம்ப டெய்லி போனால் ஒரே ராமாயணம். காலையிலேருந்து நான் கஷ்டப்படுறேன், நீங்கள் ஆஃபீஸுக்கு போயிட்டு சாயங்காலம் தான் வரீங்க, ஃப்ரீயாக இருக்கிறீங்க, காலையிலேருந்து கஷ்டப்படுறேன், இந்த பையனை வந்து பார்த்துக்க முடியல, ரொம்ப கஷ்டமாக இருக்குது, சமையலும் பார்க்கணும், வீடும் பார்க்கணும், எல்லாம். டக்குன்னு என்ன பண்ணிட்டேங்க, நீ கவலைப்படாத, ஆஃபீஸ்லேருந்து வந்து பையனை நான் பார்த்துக்கிறேன்ட்டேன். நான் செஞ்ச பெரிய தப்பு. அப்புறம் தான் உண்மை தெரிஞ்சுது. என்னென்னா, நம்மளே ஆடி ஓஞ்சி வந்தோம் 5 மணிக்கு. இந்த பயப்புள்ள எனக்கு அதுதான் தெரியாது சார். மத்தியானம் அவன் 1 மணிக்கு சாப்பிட்டு 4 மணி வரையும் தூங்கியிருக்கான். தூங்கிட்டு கலாட்டா பண்ணுறதுக்குன்னு 5 மணிக்கு ஃப்ரெஷ்ஷாக எழுந்துக்கிறான். அந்த நேரத்தில் தான் நம்ம மாற்றோம். இவ 5 மணி வரையும் தெளிவாக இருந்துட்டு டிவி பார்க்க உட்காந்துறான். நம்ம வாக்குறுதி கூட்டுவேன், வேடிக்கை காட்டுன்னு முடியவே முடியாதுங்க. பையன் 12 கிலோ வெயிட்டு, தூக்க முடியல. நம்ம பையன் தான் தூக்க முடியல. அவனுக்கு கீழே விட்டால் பிடிக்காது, தூக்கினே வச்சுருக்கணும். இல்லைன்னா சோஃபாவில் எஸ்கீமோ மாதிரி நடப்பான். சரியா, மார்க்கர் பேரில் செவுத்தில் இருக்குவான். சரி வேடிக்கை காமிக்கலாம் உண்மையிலேயே கூட்டின்னு போய் பால்கனியில் நிற்க வச்சு எதிர் ஃப்ளாட்டில் வர லேடிக்கிட்ட ஆண்டி பாரு ஆண்டி பார், ஏதாவது நம்மளுக்கு ஒரு டைம் பாஸ் ஆகணும்ல. ஆண்டி பாடுறான்னா ஓன்னு அழுவான். அவனுக்கு என்ன தெரியுமா சார், ஏன் இடுப்பில் இருக்கணும், ஆனால் அவங்க அம்மா கிட்டேயே அவங்க அம்மா மூஞ்சியே பார்க்கணும். அவனுக்கு அவங்க அம்மா மூஞ்சி பிடிக்குது சார், நமக்கு முடியுமா?